மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தப்பில்லை. ஆனால் அந்த வட்டம்தான் வாழ்க்கை என்று முடிப்பது தான் தப்பு. என்னங்க இதுக்கு அர்த்தம்? நான் ஹவுஸ் ஒய்ஃபு. என்னுடைய ப்ரியாரிட்டி வந்து என்னுடைய ஹஸ்பண்டை பார்க்குறது, என்னுடைய குழந்தைங்கள பார்க்குறது, என் குழந்தைங்கள வளர்க்கணும். சரிங்க. வளர்ந்துட்ட பிறகு அதுக்கப்புறமும் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து வாழ்க்கை முடிஞ்ச பிறகு தான் கடைசி காலத்தில் தான் நினச்சி பார்ப்பீங்க, ஓ நம்ம முழு வாழ்க்கையும் இப்படி வீணாக்கிட்டோமேனு. ஒரு வட்டம் போட்டுக்கலாம், இதுக்குள்ளே தான் நான் இருப்பேன், எனக்கு பொது வாழ்க்கை வேணாம், எனக்கு பர்சனல் லைஃப் மட்டும் போதும், எல்லாமே சரிதாங்க. இல்லை எனக்கு பொது வாழ்க்கை போதும், நான் வந்து மக்களுக்கு தான் சர்வீஸ் பண்ண போகிறேன், எல்லாமே சரிதாங்க. ஆனால் அந்த வட்டம் இருக்குல்ல, அந்த வட்டம்தான் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது. அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்கணும், நல்லா உழைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். 2வது, நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. என்றைக்குமே சரி, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பெண்கள் வந்து தனக்குன்னே வாழ மாட்டுறாங்க. முதல்ல சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. கல்யாணம் பண்ண பிறகு ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி இருக்காங்க. வயதான காலத்தில் தன்னுடைய பையன் பொண்ணு என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி வாழாதீங்க. வாழ்க்கை உங்களுடையது. நீங்கள் ஒரு தடவை தான் பிறக்க போகிறீங்க, ஒரு தடவை தான் இறக்க போகிறீங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைங்கள வளருங்க, அவங்கள படிக்க வைங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனால் உங்களுக்காக அப்படின்னு ஒரு தனியான ஸ்பேஸை கொஞ்சம் நேரம் கொடுங்க. சிலருக்கு இது பிடிக்காது, சிலர் உங்களை பற்றி வெறுப்பாங்க, வார்த்தைகள் அள்ளி கொட்டுவாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாங்க. உனக்காக நீங்கள் வாழுங்கள், வாழ்க்கையை அனுபவியுங்கள். 3வது, நல்லவராய் இருப்பது நல்லது தான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது ஆபத்தானது. அழகான வாசம், நான் ரொம்ப நல்லவன். சரிங்க, வெறும் நல்லவனாவது பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் வல்லவனாகவும் இருக்கணும். இதுதான் சரி, இதுதான் தப்பு, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அதெல்லாம் தெரியாமல் நான் ரொம்ப நல்லவன், நான் எல்லாரையும் நம்புவேன். எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பாதையை சரியாக தேர்ந்தெடுக்கலைன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆண்டி ஆகிடுவீங்க. எவ்வளோ பேரோட வாழ்க்கையை பார்க்குறோம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் தெருக்கோடியில் நின்னதை பார்க்குறோம். தெருக்கோடியில் இருந்தவங்களாம் கோடீஸ்வரனாக மாறினதை பார்க்குறோம். அதுக்கு காரணம்னா நீங்கள் நல்லவனாக இருங்க, அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் இது நல்லது, இது கெட்டது, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இதுதான் வாழ்க்கைக்கு சரியான பாதை அப்படின்னு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கலைன்னா உங்களால் வெற்றியாளராக மாற முடியாது. நல்லவராக இருங்கள். நல்ல